ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளம் தமிழ் ஸ்டோரிஸ். அச்சோ, டைம் ஆயிடுச்சு, வாங்க ஸ்டோரி கேட்க போகலாம். ஒரு காலத்தில் அமைதியான ஒரு நதிக்கரையில் உயரமான ஆப்பிள் மரத்தில் ஒரு புத்திசாலி குரங்கு வாழ்ந்து வந்தது. அது தினமும் மரத்தில் இருந்து இனிப்பான பழங்களை கீழே நதியில் வாழ்ந்த தனது நண்பனான முதலைக்கு பகிர்ந்து கொடுத்தது. நண்பா, இந்த ஆப்பிள்கள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன. இன்னொன்று சாப்பிடு நண்பா. நன்றி நண்பா, இவை மிகவும் ருசியாக இருக்கின்றன. ஒரு நாள் அந்த முதலை தனது மனைவியிடம் குரங்கையும் அது கொடுத்த இனிப்பான பழங்களையும் பற்றி மகிழ்ச்சியாக கூறியது. என் நண்பன் குரங்கு தினமும் எனக்கு இனிப்பான ஆப்பிள்கள் தருகிறான். அதை கேட்ட முதலை மனைவிக்கு பேராசை ஏற்பட்டது. அவள் மனதில் ஒரு கெட்ட எண்ணம் தோன்றியது. அந்த குரங்கு எவ்வளவு இனிமையா பேசுறது. அப்படியா? அந்த குரங்கின் இதயம் இன்னும் இனிப்பா இருக்கும். அந்த குரங்க பத்தி நினைத்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதை இங்கே அழைத்து வா, நாம் அதை இரவு உணவா சாப்பிடலாம். அடுத்த நாள் தனது உண்மையான நோக்கத்தை மறைத்து முதலை தன் நண்பனான குரங்கை வீட்டிற்கு அழைத்தது. நண்பா குரங்கே, என் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வருவாயா? ஆனால் நான் ஆற்ற கடக்க முடியாது. கவலைப்படாதே, என் முதுகில் ஏறி வா. நண்பனை நம்பிய குரங்கு முதலை முதுகில் ஏறி நதியை கடக்க தொடங்கியது. ஆனால் நதியின் நடுவில் சென்றபோது அந்த முட்டாள் முதலை உண்மையை வெளிப்படுத்தியது. என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள். குரங்கு பயப்படாமல் ஒரு நல்ல யோசனை செய்தது. அடப்பாவி முதலை, இப்போ நான் புத்திசாலித்தனமா செயல்பட வேண்டும். ஐயோ, என் இதயம் மரத்தில் விட்டுவிட்டு வந்து விட்டேன். நாம் திரும்பி போக வேண்டும். குரங்கின் பேச்சை நம்பிய முதலை யோசிக்காமல் மீண்டும் கரைக்கு திரும்பியது. கரையை அடைந்தவுடன் குரங்கு விரைவாக மரத்தில் குதித்து ஆபத்திலிருந்து தப்பித்தது. முட்டாள் முதலை, இதயம் உடலுக்குள் தான் இருக்கும். நான் இனி உன்னை ஒருபோதும் நம்ப மாட்டேன். அப்போதுதான் முதலை தனது தவறை உணர்ந்தது. ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. ஒரு நல்ல நண்பனை இழந்தது. இந்த கதை நமக்கு சொல்லுவது என்னவென்றால், எந்த ஆபத்தான சூழலிலும் அமைதியாக இருந்து புத்திசாலித்தனமாக யோசித்தால் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியும். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.